அடிப்புளி டேஸ்ட்டில் இன்றைக்கி கடலை மாவும் கஸ்தூரி மேத்தியும் போட்டு சப்பாத்தி பண்ணியிருக்காங்க. சுரைக்காய் பக்கோடா கிரேவி. சுரைக்காய் வச்சு பக்கோடா பண்ணி கிரேவி பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுரைக்காவை கட் பண்ணி எடுத்தாச்சு, தோலை சீவிட்டு. சுரைக்காய் பக்கோடா பண்ணதுக்கு கடலை மாவு, ஓமம், உப்பு, வரமிளகா, ஜீரகத்தூள், கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அரிசி மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணுங்க. அது ஊறிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஒரு கிரேவிக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி, 10 முந்திரி பருப்பு, ஒரு 4 வரமிளகாங்க. இதையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஆற வச்சாச்சு. மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. கஸ்தூரி மேத்தி போட்டு பிசைஞ்சு எடுத்துருக்கேன். ஓமம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. மசாலாவும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. பக்கோடா வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ வந்து சேனலில் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பக்கோடாவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கிரேவி பண்ணுறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், வரமிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், வரமிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், மஞ்சள் தூள், வரமிளகாத்தூள், வரமல்லித்தூள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம சுரைக்காய்க்கு மசாலா சேர்த்து வச்சுருந்த பாருங்க, அந்த கடாயை கழுவி அந்த கடாயில் உள்ள தண்ணியும் ஊற்றிருக்காங்க. அதில் உள்ள மசாலாவையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பக்கோடாவை போடணுங்க. சுரைக்காயில் இந்த அளவுக்கு பக்கோடாவை கிடைக்குமான்னு நம்ம நினைக்கலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ சப்பாத்திக்கு வந்து நம்ம அடுப்பு நின்று இந்த மாதிரி பெரட்டி தேய்ச்சி போட்டு எடுக்கணுங்க. நான் எப்போதுமே இந்த மாதிரி தான் சப்பாத்தி போடுவேன். சூப்பராக இருந்துச்சு. கிரேவியுமே நல்லா இருந்துச்சு, சப்பாத்தியும் நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா சாப்பிட்டாட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மா இருக்க சப்பாத்தி கூட சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.